சிம்பிளா, ஹெல்தியா 6 வகையான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். இது எல்லாமே குறைவான நேரத்தில பண்ணிறலாம். முதல்ல செட்டிநாடு ஸ்பெஷல் தேங்காய் பால் குணுக்கு, அதுக்கப்புறமா நெய் உருண்டை, அதுவுமே சுகர் இல்லாம பண்ண போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேர் க்ரோத்தா இருக்கட்டும், போன் ஸ்ட்ரென்த் எல்லாத்துக்குமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதுக்கப்புறமா ஆந்திரா ஸ்பெஷல் பூத்திரக்கிழங்குன்னு ஒரு ரெசிபி. ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. அதுக்கப்புறம் உன்றலு பாயாசம். நம்ம தமிழ்நாடு ஸ்பெஷல் கொழுக்கட்டை மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா ஃப்ரூட் பாயாசம். இதுவுமே வந்து நாட்டு சர்க்கரையில பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப யூனிக்கான கொங்கு நாடு ஸ்பெஷல் குலசாமையில ஒரு பொங்கல். ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. இதுக்கெல்லாம் முதல்ல நம்ம பார்க்க போறது தேங்காய் பால் குணுக்கு. வந்து செட்டிநாடு ஸ்பெஷல்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங்கில் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா மார்னிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது கூட. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கொடுத்துருக்குற அதே அளவில் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி வரும். இதில் வந்து நான் வெல்லம் போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்ட நாட்டு சர்க்கரை, சுகர், ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாம். இதுக்கு அரை கப் உளுந்து எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்கலாம். நல்லா கழுவிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவுனதுக்கப்புறமா இது ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வைக்கணும். நம்ம எப்படி வந்து மெதுவடைக்கெல்லாம் அரைப்போமோ அதே மாதிரி நம்ம அரைக்கணும். ஸோ பாருங்கள், இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். தண்ணியே இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் மிக்சிலேயோ இல்லை கிரைண்டரில் நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா கிரைண்டரில் கூட போட்டு அரைக்கலாம். மிக்சியில் போடும்போது சூடாகும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா இதில் ஐஸ் க்யூப்ஸை போட்டு நம்ம அரைப்போம். தண்ணியை வந்து தெளிச்சிட்டு தான் அரைக்கணும். தண்ணியை வந்து அப்படியே ஊற்றிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரன்னி ஆகிடும். ஸோ நல்லா ஃப்ளஃபியாக அரைக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதாவது கொஞ்சம் மட்டும்தான் சால்ட்டு போடணும். ஸோ இது மாதிரி நீங்கள் அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு அப்படி மாவு வந்து ரன்னி ஆகிடுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் மட்டும்தான் போடணும். அதோ இல்லை உளுந்து மாவு இருந்துன்னா போடலாம். இப்போது இப்படி அரைச்சதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் பேக்கிங் சோடா கூட போடலாம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இதான் வந்து கன்சிஸ்டன்சி. அதாவது தண்ணியில் மிதந்தால் மட்டும்தான் இந்த பேட்டர் வந்து கரெக்டாக அர்த்தம். இப்போது தேங்காய் பாலுக்கு நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துகிட்டு ஓரளவுக்கு திக்கான தேங்காய் பாலை நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ரன்னியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ ஏலக்காய் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டு நல்லா வடிகட்டிடணும். ஸோ இந்த தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா சூடு பண்ணலாம், இல்லை சூடு பண்ணாமே இருக்கலாம். நம்ம டைரெக்டாக அப்படியே வந்து அந்த குட்டி குட்டி பால்ஸை ஃப்ரை பண்ணி இதில் போட்டு நம்ம சாப்பிட்லாம். அப்படியே இது வந்து காட்டன் கிளாத்தில் நீங்கள் இருந்ததுன்னா க்ளீனான காட்டன் கிளாத்தில் அப்படி கூட நீங்கள் பிழிஞ்சு எடுத்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டுக்காக நான் நாட்டு சர்க்கரை இல்லை நான் வெல்லம் சேர்க்க போகிறேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்லாம் பிடிக்கல அப்படிங்கும்போது நீங்கள் ஒயிட் சுகர் வந்து பவுடர் ஒயிட் சுகர் வந்து கலந்துக்கலாம். ஜாகரி பவுடர், நாட்டு சர்க்கரை, ப்ரௌன் சுகர் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்னஸ்க்காக நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது நல்லா சூடான ஆயிலில் இப்படி குட்டி குட்டி பால்ஸாக வந்து பிடிச்சு போட்டுட்டு நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ நம்ம மீடியம் டு ஹையில் வச்சுட்டா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். லோ ஃப்ளேமில் வந்து நீங்கள் போடாதீங்க. ரொம்ப பெருசாக போட வேணாம். குட்டி குட்டியாக போட்டால் தான் வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சீக்கிரம் வெந்துடும். இதில் முக்கியமான விஷயமே என்னென்னா நீங்கள் அந்த மாவு அரைக்கும் போது கேர்ஃபுல்லாக அரைக்கணும். நீங்கள் தப்பாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணியில் மிதக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன ஆகுன்னா கொஞ்சம் வெடிக்க பார்க்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம எப்படி பால் பணியாரம் எல்லாம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நல்லா பீட் பண்ணிவிட்டு பண்ணணும். அப்படி உங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா கிரைண்டரில் அரைச்சி பண்ணலாம். கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரை பண்ணுறப்போ வெடிக்காது. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் இப்படி வந்து ஃப்ரை பண்ண பிடிக்கலைன்னா நீங்கள் பணியாரம் கல்லில் போட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். பணியாரம் பேனில் போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்துச்சுனாவே நம்ம எடுத்துடலாம்.
குட்டியாக போடும்போது சீக்கிரமாக அது வெந்துடும் கூட. ஸோ இன்னும் குட்டியாக வேணும்னா நீங்கள் தேங்காய் எடுத்துகிட்டு தேங்காவோட மூடியில் ஓட்டை போட்டுட்டு அதில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாவு போட்டுட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக அழகாக விழுந்துடும். ஸோ அப்படி கூட ஒரு இதில் பண்ணலாம், இல்லைனா ஜிப்லாக் கவரில் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி ரெண்டாவது பேட்சையும் போட்டு எடுத்துடலாம். இதுக்கு அளவுன்னு பார்த்தோம்னா அதாவது ஒரு அரை கப் எடுத்துட்டோம் அப்படின்னா 3/4 கப் வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை முழுசாக இருக்கிற அளவுக்கு வந்து அரிசி போடுவாங்க, பச்சரிசி. அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அளவானது. அதுக்கு மேலே நீங்கள் பச்சரிசி வந்து போட வேணாம். தேங்காய் பால் பிடிக்காதவங்க, ரொம்ப ஃபேட்டு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மல் பால்லையே கூட போடலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஆல்மண்ட் மில்கில் போடுங்க, இல்லைனா வந்து ஓட்ஸ் மில்கில் கூட போட்டு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஹனி போட்டுட்டு நம்ம பண்ணலாம். ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு எதுவுமே ஆயில் எதுவுமே வந்து அப்சர்வ் பண்ணலை. ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரை பண்ணது எல்லாம் வந்து தேங்காய் பாலில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் கூட சர்வ் பண்ணலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான். இதில் வந்து நட்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். நட்ஸோ இல்லை வந்து நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம அப்படியும் சர்வ் பண்ணலாம், தாளித்து போட்டு, அதாவது முந்திரி திராட்சை எல்லாம். இதை நீங்கள் ஃப்ரை பண்ண வேணாம் அப்படின்னா நம்ம பணியாரம் கல்லில் போட்டுட்டு பணியாரம் மாதிரி நம்ம வார்த்து எடுத்துகிட்டு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பேக் கூட பண்ணலாம். பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இது ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுனால எண்ணெய் அப்சர்வ் பண்ணிக்காது. எப்போவாவது ஒரு நாள் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி கொடுக்கறது தப்பில்லை. அதே சமயம் ஆயில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணியில் போட்டு அதை பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் பாலில் போடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான மெத்தட். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக செய்யக்கூடியது, மறந்து போன ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான குலசாமையில் ஒரு பொங்கல். கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் நாட்டு சர்க்கரையை வச்சு பண்ண போகிறோம். அப்படியே வாயில் வச்சோன்னே கரைஞ்சிடும். சங்கராந்தி மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இது மேட்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் டின்னராகவும் எடுத்துக்கலாம். நம்ம கோயிலில் எப்படி பிரசாதம் இருக்குமோ அதே ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம். அதுவும் நம்ம மண் சட்டியில் பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதான் வந்து பார்த்திங்கன்னா குலசாமை. நம்ம லிட்டில் மில்லட்டுன்னு சொல்லுவோம். சாமை மாதிரியே தான், சாமை திணை வரகு அது மாதிரியே தான் இருக்கும். கிட்டத்தட்ட 1 கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு 1/4 கப் எடுத்துக்கலாம். இது வந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தோட்டத்திலேயே நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப வாஷ் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம பொங்கல் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி 5லேருந்து 10 நிமிஷம். இதே வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் டைரெக்டாக கூட அப்படியே பண்ணலாம். நான் ஓப்பன் பேன் மெத்தடில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் கூட பண்ணலாம். இப்போது ஒரு மண் சட்டி எடுத்துக்கலாம், இல்லை வெண்கல பாத்திரம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. கிட்டத்தட்ட 7 கப் தண்ணி தேவைப்படும். அதுக்கும் அதிகமாகவே ஒரு சில டைமில் தேவைப்படும். நம்ம வந்து இடையில பார்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் பொங்கி வந்தோடனே நம்ம ஊற வச்சுருந்த அரிசியெல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து அந்த ஊற வச்ச அரிசி அந்த தண்ணி தான் நான் போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். அப்பப்போ வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா என்னாகும் அப்படின்னா அப்படியே வடிஞ்சிடும். நீங்கள் மூடியெல்லாம் வச்சிடாதீங்க. இது கொதிச்சு வரணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலில் தேங்காய் கூட நீங்கள் ஒரு 1/4 கப் துருவன தேங்காய் கூட போடலாம். இது இனிப்பு பொங்கல் அப்படிங்கிறதுனால. இது வந்து வேகிறதுக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் தேவைப்படும். ஸோ இது வந்து நம்ம பொறுமையாக தான் பண்ணணும். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து வெந்துடுச்சு.
இப்போ நம்ம பார்க்கலாம், இன்னும் வேகணும். இதுக்கப்புறம் இதில் வந்து நெய் போடுறோம். கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் பண்ணுவாங்க. இதுலேயே வந்து நீங்கள் மஞ்சள்லாம் கட்டி அது கூட நீங்கள் பண்ணலாம். இப்போது நல்லா மசித்த மாதிரி வெந்துருச்சு நமக்கு. ஆனால் அந்த குலசாமையோட அந்த டெக்ஸ்சர் வந்து தெரியும் உங்களுக்கு. அப்படியே நல்லா சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி இருக்கும், முத்து மாதிரி இருக்கும். இப்போ நல்ல சூடான தண்ணி நம்ம கிட்டத்தட்ட 1 கப் ஊற்றிருக்கோம். ஏன் அப்படின்னா எல்லா தண்ணியுமே அதை அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு பொங்கல் வந்து ரொம்ப கெட்டியாக வரும். அதனால தான் நம்ம தண்ணி ஊற்றணும். இப்போ நாட்டு சர்க்கரை கிட்டத்தட்ட 2 கப் நாட்டு சர்க்கரை. முதல்ல கிட்டத்தட்ட நான் 1.5 கப் போட்டிருக்கேன். நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 1க்கு 2, 2.5 கூட போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா அந்த சாமை வந்து அந்த சுகரை வந்து நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் ரொம்ப குறைவாக போட்டிங்க அப்படின்னா பொங்கல் வந்து நல்லா இருக்காது. அதனால் ஸோ நல்லா ஒரு 2 கப் போட்டால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வெல்லம் கூட போட்டுக்கலாம், இல்லை கருப்பட்டி போடலாம். ஸோ அது உங்களோட இஷ்டம் தான். அப்படியெல்லாம் போடும்போது அதை வந்து காய்ச்சி வடிகட்டி ஊற்றிடுங்க. இதுலேயே வந்து இனி நம்ம நெய் போடுவோம். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி, பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது இவ்வளோலாம் நம்ம போடக்கூடாது. இது வந்து கொஞ்சம் ஒரு கடுகு சைஸ் தான் போடணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். அப்படியே கையிலேயே பொடி பண்ணி நம்ம தூவி விட்டுறலாம். இது வந்து ஒரு கோயிலில் கிடைக்கிற அந்த பிரசாதம் ஸ்டைலில் இருக்கும் நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணும்போது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட இதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நமக்கு தேவைப்படும். ஏன்னா அந்த சாமை அந்த நாட்டு சர்க்கரையை அப்சர்வ் பண்ணி டேஸ்ட்டு வந்து மாறுறதுக்கு, டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் தேவைப்படும். ஸோ எப்போவுமே பச்சரிசி, சாமை, திணை இது எல்லாமே வந்து கொஞ்சம் நேரம் ஆகும்போது கெட்டியாகிடும். ஸோ அதனால் ரொம்ப கெட்டியாக விட்டுறாதீங்க. இப்போ நெய் போட்டு முந்திரி திராட்சையை வறுத்துட்டு அதில் போட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக நமக்கு குலசாமி பொங்கல் ரெடி. ஸோ நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கணும். ஸோ நம்ம பொங்கல் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட நம்ம 3 நாள் செலிப்ரேட் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொங்கல் வைக்கிறது நல்லது. நம்ம பச்சரிசிலேயே வைக்கும்போது குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்காமல் போயிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் வைக்கலாம் மில்லட்டில் எல்லாத்துலேயும். இப்போது நம்ம நல்லா வறுத்த முந்திரி திராட்சையை போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், ரொம்ப இன்ஸ்டண்ட்டாகவும் ஈஸியாகவும் நமக்கு சாமை ரெடி ஆகிடுச்சு. கீழெல்லாம் அடியும் பிடிக்கல. சாப்பிடலாம். அவ்வளோதான், எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிட்டத்தட்ட 6 வகையான பொங்கல் நான் போட்டிருக்கேன், எல்லாமே ஒரே வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் வரகுலையும் பொங்கல் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 1900 ரெசிபீஸ் இருக்குது. டேட்ஸ் பொங்கல்லேருந்து ஆரம்பித்து கருப்பட்டி, திணை எல்லாத்துலேயுமே இருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து மில்லட்டில் வந்து கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி நம்ம நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு கொஞ்சம் நெய் போட்டு முந்திரி திராட்சை போட்டு கொடுத்தோன்னா கண்டிப்பாக இந்த குலசாமையை சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கு இதெல்லாம் வந்து இப்போ தெரியாமல் இருக்குது. நம்ம இதெல்லாம் வந்து கொடுத்து பழக்கப்படுத்தணும். பர்கர், பீஸா இதையே சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு தோசை, இட்லி இது மாதிரி நீங்கள் கொடுத்து பாருங்கள். இதுக்கப்புறம் ஃப்ரூட் பாயாசம். சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் நம்ம ஃப்ரூட் பாயாசம் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரை இல்லாமல் பண்ண போகிறோம். சர்க்கரை இல்லாமல் அப்படின்னா நம்ம வந்து ஒயிட் சுகர் இல்லாமல் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஜவ்வரிசியை கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரவை, சேமியா, அதுக்கப்புறம் தேவையான அளவு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 கப் பாலும் 1 கப் தண்ணியும் ஊற்றிட்டு நம்ம கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பால் பிடிக்கலன்னா நீங்கள் தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி பொங்கி வந்தால் போதும். இப்போ நெய் போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் ரவையை வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சேமியா, இது ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டையுமே ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். ஒரு நிமிஷம்தான் ஆகும் இது வறுக்கிறதுக்கு. இது நெய்யில் மட்டும் ரோஸ்ட் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் நம்ம ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வறுக்க வேணாம். இப்படி வறுக்கும்போது உதிரியாக வரும். இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம காய்ச்சி வச்ச பாலை
கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரவை வந்து கட்டி வராது. ஸோ சேமியாவும் கூட போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு கட்டி வர்றதுக்கு சான்ஸே இல்லை. இப்போது ஜவ்வரிசி போட்டுடலாம். எல்லாமே 1/4 கப்புக்கு கொஞ்சம் குறைவாகவே நீங்கள் போடலாம். ஸோ ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இதெல்லாமே வந்து வேகிறதுக்கு ஒரு 4 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் தான் ஆகும். இது முதல்ல நம்ம வெந்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் வெல்லமும் நாட்டு சர்க்கரையை போடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம நாட்டு சர்க்கரையோ வெல்லம் போட்டிங்க அப்படின்னா அது திரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதெல்லாம் போட வேணாம். இது நல்லா வெந்துட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்ப வந்து இது பால் அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, கெட்டியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா சுடுதண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுனா அது நல்லா இலகி வந்துடும். இந்த ஃப்ரூட் பாயசம் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போது இதுக்கு ஃப்ளேவருக்கு ஏலக்காய் போட்டுடலாம். ஏன்னா இதெல்லாம் வெந்துடுச்சு. ஸோ நீங்கள் ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து களி மாதிரி ஆகிடும். அந்தளவுக்கு வேணாம். நமக்கு பாயசம் புட்டிங் அந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். இல்லை உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா கூட எக்ஸ்ட்ரா பால் ஊற்றிக்குங்க, இல்லை தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இப்போது இதில் தேவையான ஃப்ரூட்ஸ், அதாவது திராட்சை, முந்திரி, பாதாம், பிஸ்தா, ஸோ நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஈவன் டேட்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வாழைப்பழம் இருந்தால் வாழைப்பழம், அதுக்கப்புறம் ஆப்பிள் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரையை நம்ம போடணும். நீங்கள் சூடாக இருக்கும்போது ரொம்ப வந்து அது கொதிச்சுட்டு இருக்கும்போது போட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி நாட்டு சர்க்கரையெல்லாம் வெல்லத்தோடு சேர்ந்தது தான். அதனால் அது என்னாகும் அப்படின்னா பிரிய பார்க்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இந்த நாட்டு சர்க்கரையை நம்ம போடும்போது இது கொஞ்சம் இலகி கொடுக்கும். டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரை வந்து சுகரை விடவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் டூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான், நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆப்பிள், ஈவன் மாதுளம்பழம், திராட்சை கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ கொங்குநாடு கிராமத்தில் நான் சொன்ன மாதிரி இதில் வந்து டூட்டி ஃப்ரூட்டி போட மாட்டாங்க. நார்மலாக முந்திரி, திராட்சையெல்லாம் போடுவாங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் வறுத்து கூட போடலாம். பட் நெய்யில் வறுக்கும்போது எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் நமக்கு வந்து நெய் வந்து வருங்கிறதுனால நம்ம சிம்பிளாக ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து நெய்யில் தாளிக்காமல் அப்படியே ஃப்ரூட்ஸை போட்டிருக்கேன். நீங்கள் தாளித்து கூட போட்டுக்கலாம், வறுத்து கூட போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக தேன் போட்டு நீங்கள் பண்ணலாம். டூட்டி ஃப்ரூட்டியை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ, ஆப்பிள், ஈவன் நீங்கள் பைனாப்பிள் கூட போட்டு பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற சிம்பிளான ஹெல்த்தியான மாவு உருண்டை இல்லைன்னா நெய் உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சுகரெல்லாம் இல்லை, வெல்லம் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். தீபாவளி மட்டும் இல்லாமல் பொங்கல், சங்கராந்தி, உகாதி எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது கூட. குழந்தைகளுக்கு டெய்லி ஒன்று கொடுக்கும்போது ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும். போன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், ஹேர் க்ரோத்தாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது கூட. இது சொதன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ பர்ஃபெக்டாக இருக்கணும். அதுக்கு முதல்ல 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா முன்னாடியே வாஷ் பண்ணி வச்சிடணும். வாஷ் பண்ணி காய வச்சுருங்க. நம்ம கடையிலலாம் வாங்கும்போது அது மாதிரி முன்னாடி பண்ணிடணும். இப்போ இந்த பாசிப்பருப்பை போட்டதுக்கப்புறமா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து கலர் மாறணும், ஆனால் ப்ரௌன் ஆகிடக்கூடாது. அந்த மணம் வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு நல்லா லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இப்படி வறுக்கும் போதே இந்த பாசிப்பருப்பு வெந்துடணும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டுட்டு ஒரு நல்ல ஃபைனான பவுடராக அரைச்சி வச்சுக்கணும். ஸோ நெய் உருண்டைக்கு ரொம்ப கரகரப்பாக இருக்கக்கூடாது. ஆனால் உங்களுக்கு கரகரப்பாக அரைச்சாலும் டேஸ்டெல்லாம் எதுவுமே மாறாது. அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஃபைனாக பவுடர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் சலிச்சுக்கலாம். இப்போ இதுலேயே 3/4 கப் வெள்ளைப்பொடி போடுறேன் நான், ஜாகரி பவுடர். நீங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இதுலேயே நான் ஏலக்காய் பவுடர் போடுறேன். நீங்கள் ஏலக்காய் கூட 2-3 ஏலக்காய் போட்டுக்கலாம். இதையும் நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு, நமக்கு ஏலக்காயும் பாசிப்பருப்பும்.
வெல்லம் பிடிக்காதவங்க நீங்கள் அந்த ஸ்டேஜ்லேயே அரைக்கும்போது சுகர் போட்டு அரைச்சிக்கோங்க. தனித்தனியாக அரைச்சும் போடலாம். லார்ஜ் லெவலில் பண்ணும்போது நீங்கள் அப்படி பண்ணலாம். ஸோ ஒரு கப்பெல்லாம் போட்டு பண்ணும்போது எல்லாம் நீங்கள் ஒன்றா போட்டு அரைக்கிறது நல்லது. இப்போ 1/3 கப் நெய் ஊற்றுறேன், அதாவது 80 ml நெய். இதை வந்து நல்லா சூடு பண்ணணும், ஆனால் ரொம்ப வந்து கொதிக்கக்கூடாது. இப்போ முந்திரி வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் திராட்சை கூட போட்டுக்கலாம். ஆனால் நெய் உருண்டையில் திராட்சையெல்லாம் தேவையில்லை. இது வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நல்ல சூடான நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம கரண்டியில் முதல்ல மிக்ஸ் பண்ணணும். நெய்யை ஒரே அடியாக ஊற்றிடாதீங்க. ஆனால் 1/3 கப் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த லட்டுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. சூடாக இருக்கிறதுனால முதல்ல நம்மளால் கையில் பிசைய முடியாது. அதனால தான் ஸ்பூனில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த சூடெல்லாம் ஆறிடும், உடனே ஆறிடும் மாவில் போடும்போதே. அதுக்கப்புறம் நம்ம லட்டாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு கருப்பட்டி பிடிக்கும் அப்படின்னா கருப்பட்டியை துருவி நீங்கள் டைரெக்டாகவும் போடலாம். ஆனால் கருப்பட்டியில் கொஞ்சம் தூசு இருக்குது, அதனால் நீங்கள் கருப்பட்டி பாகா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. கருப்பட்டி பாகு செய்யணுன்னா 1 கப் கருப்பட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அதை வடிகட்டிட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இதில் ஊற்றி நீங்கள் பண்ணலாம். அதையுமே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி பண்ணுங்கள். ஒரே அடியாக ஊற்றிட்டிங்கன்னா இது அப்படியே கொலன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, எக்ஸ்ட்ரா மாவு போடணும். உங்கள்கிட்ட மாவு வந்து வறுத்து அரைக்க டைம் இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கடலையை அரைச்சி போடலாம். ஆனால் நெய் உருண்டை வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலையும் பண்ணுவாங்க, பாசிப்பருப்புலேயும் பண்ணுவாங்க. உங்களுக்கு தப்பாயிட்டால் நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போது இது நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கையில் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ பிடிக்க முடியுமான்னு பாருங்கள். உதிர மாதிரி இருந்துன்னா இன்னும் கொஞ்சம் அந்த நெய் இருக்கும் நமக்கு எக்ஸ்ட்ரா. நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் உங்களை ஊற்ற சொல்லியிருக்கேன். ஸோ அந்த நெய்யை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நெய் உருண்டையெல்லாம் பண்ணும்போது ரொம்ப முக்கியமானது நல்லா பிடிக்க வரணும், உதிர்ந்துடக்கூடாது. அதே சமயம் நெய் அதிகமாக ஊற்றி சொதன ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா, ரொம்ப நாள் வச்சுருக்கும்போது கெட்டு போயிடும் சீக்கிரமாகவே. ஸோ இதுவுமே அந்த ஈரத்தன்மை இல்லைனாவே அது ரொம்ப நாளைக்கு வரும். இது வந்து கொங்கு நாடு கிராமத்தில் நாட்டு சர்க்கரை கருப்பட்டிலையும் பண்ணுவாங்க. கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன். இதே வெள்ளத்தில் உங்களுக்கு நெய்யே வேணாம், ஆனால் நெய் உருண்டை சாப்பிடணுன்னா நீங்கள் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு, இல்லைன்னா போடாமல் கூட நீங்கள் வெல்லத்தை காய்ச்சி கூட ஊற்றி பண்ணலாம். ஆனால் குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது நெய் வந்து ரொம்ப நல்லது கூட. டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே நீங்கள் சுகரில் பண்ணும்போது அது ஒயிட்டாக இருக்கும். நான் வீடியோ போடுறேன் சுகரில் எப்படி பண்ணுறதுன்ட்டு. பட் கிராமத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகரில் பண்ணுறதை விட நாட்டு சர்க்கரையில் வெல்லத்தில் அப்படி தான் பண்ணுவாங்க. வெள்ளைப்பொடி இது மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ நான் முதல்ல ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இந்த லட்டே பார்த்திங்கன்னா கொங்கு நாடு கிராமத்தில் ஒரு சில கிராமத்தில் வெல்லத்தில் பண்ணுவாங்க. இதில் வந்து முந்திரி எல்லாம் வறுத்து போடணும்னு அவசியம் இல்லை. குழந்தைகளுக்காக முந்திரி போடலாம். ஏன்னா நமக்கு பாசி பருப்பே நல்ல ப்ரோட்டீன் அதிகமானது தான். ஸோ எனக்கு கடைசி வரைக்குமே நான் எக்ஸ்ட்ராலாம் நெய் ஊற்றலை. நான் போட்ட அந்த நெய் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு பதம் தப்பாயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பொட்டுக்கடலையை நீங்கள் அப்படியே பொடி பண்ணியும் போடலாம், இல்லை பாசி பருப்பை திரும்ப வறுத்தும் நீங்கள் வந்து பொடி பண்ணி போடலாம். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாசி பருப்பு வறுத்து அரைச்சி வச்சுட்டிங்கனாலும் நல்லது தான். ஸோ எங்கிட்ட வந்து பன்னீர் ரோஸோட பெட்டல்ஸை வந்து நான் ட்ரை பண்ணி வச்சுருந்தேன். அதனால மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பிஸ்தா மட்டும் வச்சுக்கலாம், இல்லை டைரெக்டாக கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். நெய் உருண்டையில் நீங்கள் வெல்லம் கூட போட்டு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கருப்பட்டிலையும் நம்ம பண்ணி சாப்பிட்லாம். கருப்பட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. கிட்டத்தட்ட 1 வீக் வரைக்குமே இது கெட்டு போகாது. ஏன் அப்படின்னா இதில் வந்து ரொம்ப நெய்யோ பாலோ நம்ம ஆட் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் ரோஸ்ட் பண்ண எந்த ஸ்வீட்டுமே ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது தான். இப்போது ஆந்திரா ஸ்பெஷல் பூத்திரக்கலோ எப்படி பண்ணுறது, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்கும். இதில் வந்து சுகர் இல்லாமல் நம்ம வெல்லம் வச்சு பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன சிம்பிளான ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இது பர்ஃபெக்டாக வந்துடும். இது ரொம்ப ரேரான ஒரு ஸ்வீட்டுன்னு கூட சொல்லலாம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நல்ல பேப்பர் மாதிரியே இருக்கும். அதில் ஹெல்தியான நட்ஸும் வெல்லம் நெய் அவ்வளோதான். இல்லை பெருசாக நம்ம ஃப்ரை பண்ணுறதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு அரை கப் பச்சரிசி எடுத்துகிட்டு ஒரு 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம்.
இதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு நம்ம திரும்ப ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். இதுக்கப்புறம் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ போட்டுட்டு நம்ம திக்கான கோகோனட் மில்க் எடுப்போம். ஃபஸ்ட்டு கோகோனட் மில்க் அந்தளவுக்கு நம்ம அரைச்சிக்கணும். இல்லைனா திக்கான மோர் மாதிரி இருக்கணும், பட்டர் மில்க் மாதிரி இருந்தாலும் ஓகே தான். முதல்ல ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இதில் கட்டி கட்டியாலாம் இருக்கக்கூடாது. இதுக்கு பச்சரிசி தான் பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கூட நம்ம தண்ணி ஊற்றிடலாம். உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இப்படி இருந்தாவே நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ இது நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணணும், அதாவது இது நல்லா வடிகட்டி எடுத்துடணும். லம்ஸ் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா காட்டன் கிளாத்தில் கூட நீங்கள் போட்டு வடிகட்டிக்கலாம். இதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு பாதாம், பிஸ்தா, கொஞ்சம் ஏலக்காய் கூட போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். கரகரப்பாக அரைக்கிறது நல்லது, பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க. இதில் ட்ரெடிஷ்னலாக சுகர் போடுவாங்க, ஆனால் நான் வெல்லத்தை போட்டிருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எது வேணாலும் தூவிக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிடணும். அதாவது அரிசி மாவோட பேட்டர், அப்புறம் ஒரு க்ளீனான காட்டன் கிளாத், நெய், அப்புறம் நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் ஏதாவது ஒன்று, சுகர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா காட்டன் கிளாத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணியில் டிப் பண்ணிக்கணும். நல்லா நனைச்சி பிழிஞ்சுக்கோங்க. இப்படி தான் இருக்கணும். இதுக்கப்புறமா அந்த அரிசி பேட்டரில் போட்டுட்டு நம்ம லோவில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 2 தடவை இழுத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக பேப்பர் மாதிரி வந்துடும். அதாவது க்ரீஸ் பண்ணணும், தொடச்ச மாதிரி எடுக்கணும். இது ட்ரெடிஷ்னலாக ஒரு பெரிய பானையை நல்லா சூடான அடுப்பில் வச்சுட்டு பானையை அப்சைட் டவுனாக வைப்பாங்க. வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா சூடாக இருக்கும்போது இது மாதிரி ஒரு துணியில் அரிசி மாவை டிப் பண்ணிவிட்டு வேகமாக இழுத்து விடுவாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் அப்படி பண்ணதுக்கப்புறமா மீடியம் டு ஹையில் வச்சிங்கன்னா பேப்பர் தானாகவே மேலே வந்துடும். இது நான் நான்ஸ்டிக்கில் பேனில் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பேப்பர் மாதிரி வெந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு. இதே உங்களுக்கு இரும்பு கடாய் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயே நீங்கள் பண்ணலாம். துணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயராக இருந்ததுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ என்கிட்ட ஸ்கொயராக இல்லாதனால நான் ரவுண்டு கிளாத்லேயே பண்ணேன். இட்லி துணி நம்மகிட்ட எப்படியுமே இருக்கும் இட்லி ஊற்றி வைக்கிறதுக்கு. ஸோ அதுலேயே கூட நீங்கள் பண்ணலாம். பட் ஆனால் என்னென்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேனை கொஞ்சம் ஆயில் போட்டு தொடச்சிடுங்க. அப்போ தான் அது ஒட்டாமல் வரும். இல்லை அப்படின்னா அது கீழே ஒட்ட பார்க்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கவனிச்சுக்கணும். ஸோ நீங்கள் அப்படி எல்லாமே க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கப்புறம் மீடியம் டு ஹையில் வைக்கணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இந்த பேப்பர் ஓரளவுக்கு நல்லா தின்னாக இருந்தால் தான் சாப்பிடும்போது நமக்கு அப்படியே வாயில் கரைஞ்சி வரும். இப்போ பாருங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம 2 தடவை இந்த பக்கம் அந்த பக்கம் நீங்கள் க்ரீஸ் பண்ணிங்கனாவே போதும். ஆனால் ட்ரெடிஷ்னலாக ஒரே ஒரு தடவை அப்படி இழுத்து விட்டுருவாங்க. உங்களுக்கு அப்படி ஓப்பனாக ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். ஒரு பெரிய பானையை நீங்கள் அப்சைட் டவுனாக கீழே தீக்கு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பானையை மேலே என்ன பண்ணுங்கன்னா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயில் தடவிடுங்க. அதுக்கப்புறம் அது நான்ஸ்டிக் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் இதே பேட்டர் ரெடி பண்ணி நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஆனால் செய்கிறது ரொம்ப பெரிய ப்ரொசீஜர். அப்படி ட்ரெடிஷ்னலாக பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கடைகளில் பண்ணுவாங்க, இல்லைனா ஆந்திராவில் கிராமத்தில் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு தின்னாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நெய் நான் சூடாக இருக்கும்போது ஆட் பண்ணுறதுனால அந்த ஷீட்லேயும் ஃப்ளேவர் இருக்கும். இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. ஸோ நமக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஸோ நான் பாதி ரெடி பண்ணும்போதே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காட்டுறேன் நான் எப்படி அது மேலே என்னென்ன தூவணும்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்படி ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் இந்த ஸ்வீட்டுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே சுகர் பவுடர் பண்ண சுகரோ இல்லை இது மாதிரி வெல்லம், நாட்டு சர்க்கரை எது இருந்தாலும் தூவிக்கங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ரோஸ்ட் பண்ண நட்ஸை தூவிக்கலாம். அதுக்கப்புறம் நெய், அவ்வளோதான். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஸ்வீட் மாதிரி சுகர் சிரப்பெல்லாம் ரெடி பண்ணணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம்.
ஆனால் இது பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பூத்துரைக்கல்வோ அந்த ஸ்வீட்டை வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த ட்ரெடிஷ்னலான அந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து என்ன பண்ணணுன்னா ஃபோல்டு பண்ணணும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் ஃபோல்டு பண்ணலாம், நீளமாகவோ இல்லை அப்படின்னா வந்து ஸ்கொயராகவோ. உள்ளே இருக்கிற ஃபில்லிங் வெளியே வந்து வராத மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபில்லிங் எல்லாம் வெளியே வரல அப்படின்னா நீங்கள் ஒரு 2-3 நாளைக்கு கூட வச்சுருக்கலாம். ஆனால் வெளியே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உடனடியாக இமீடியட்டாக ஒரு நாளைக்குள்ளே சாப்பிட்றது ரொம்ப நல்லது கூட. மற்றபடி இது கெட்டு போகாது. ஸோ பாருங்கள், இதில் வந்து நான் பாதாம் முந்திரி மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் பாதாம் பிஸ்தா போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் முந்திரி கூட போட்டுக்கலாம். முந்திரி, திராட்சை எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதே சமயம் இது வெல்லம் பிடிக்காதவங்க நீங்கள் சுகர் போட்டுக்கலாம், பவுடர் சுகர் போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இது நம்ம சாப்பிட்ற பஞ்சு மிட்டாய் வடவை சீக்கிரமாக வாயில் கரைஞ்சிடும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது, ரொம்ப சாஃப்டானது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கும். இது குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதில் வந்து நட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு தெரியாத ஒரு யூனிக்கான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்றளவு பாயாசம். அதாவது நம்ம ஊர் பால் கொழுக்கட்டை, ஆனால் அங்கே வந்து கடலை பருப்பெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக ஹெல்த்தியாக ஒன்றல்ல பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது பால் கொழுக்கட்டை நம்ம வெள்ளத்தில் பண்ண போகிறோம். இது குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கணேஷ் சதுர்த்திக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு டைம் இல்லைன்னா 30 நிமிஷம் கூட உங்களுக்கு போதும். இதுக்கப்புறமா ஒரு பேனில் 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வந்து நம்ம அரிசி மாவில் தான் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பால், தேங்காய் பால் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். நல்லா டேஸ்ட்டுக்காக நாட்டு சர்க்கரையை ஒரு 3 டேபிள் ஸ்பூனோ இல்லை வெல்லமோ நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மட்டும் உப்பு போடுங்க. இப்போ 1 கப் அரிசி மாவை நல்லா தூவன மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். பால் கொழுக்கட்டை அதே மெத்தடு தான். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நல்ல ஒரு டோ மாதிரி ஃபார்ம் ஆகும், நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி. தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் பேனில் ஒட்டாமல் வந்துடுச்சு நல்லா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மூடி வச்சிடலாம். நம்ம மூடி வச்சு 5 நிமிஷம் விட்டுட்டோன்னா அதுலேயே நல்லா வெந்துடும். அந்த டைமில் நீங்கள் ஃப்ளேமை வந்து ஆன் பண்ணக்கூடாது, ஆஃப் பண்ணிட்டு தான் மூடி வைக்கணும். அதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூட்டில் இது மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதிலிருந்து ஒரு நெல்லிக்காய் அளவு பால் எடுத்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த உருண்டை பாயாசம் திக்னஸ்க்காக நம்ம இதை பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா கூட அரிசி மாவு கூட நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். பட் ஏற்கனவே இது வெந்ததுனால உங்களுக்கு இது நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இதை திக்னஸை கொடுக்கக்கூடியது. இப்போ இந்த மாவு இருக்குதுல்ல, இதில் வந்து நீங்கள் சின்ன சின்ன பால்ஸாக நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த மாதிரி உருளையாக பிடிக்கலாம், ரவுண்டாக பிடிக்கலாம், தட்டையாக பிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சிக்கோங்க. ஒரு பாதி நெல்லிக்காய் அளவுக்கு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேக வச்சு குழந்தைகளுக்கு கொஞ்சம் தேங்காய் போட்டும் கொடுக்கலாம். ஸோ உருண்டைகளை இல்லைன்னா லைட்டாக சென்டரில் கேவிட்டி மாதிரி பண்ணிட்டு கூட நாட்டு சர்க்கரையை வச்சு நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உருட்டிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக பால்ஸ் வந்து பிடிச்சிடலாம். இது செய்யறதுக்கு மேக்ஸிமமே 15 மினிட்ஸ்க்குள்ளே தான் தேவைப்படும். ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ப்ரொசீஜர் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். இதில் சுகர் போடாதனால நல்ல ஹெல்தியானது கூட. அயன் சத்து அதிகமாக இருக்கிறது. அரிசி மாவு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பவுமே தெரியும், இது வந்து குளூட்டன் ஃப்ரீ. ஸோ வெயிட் லாஸ்ன்னு போகும்போது கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் பெருசாக வந்து நாம் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ண மாட்டோம், நெய்யில் வறுத்து போட மாட்டோம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் தான் சேர்ந்துருக்கு. அதுவுமே ஹெல்தியானது தான். இது மாதிரி ஸ்டிக்கி இல்லாமல் பிடிச்சி வச்சுக்கலாம்.
இப்போ ஒரு பேன்ல ஒரு 3 கப் தண்ணி ஊத்திக்கலாம். ஏன்னா, இந்த பால்ஸ் வந்து இதுல வேகணும். நம்ம இத வந்து ஸ்டீம் பண்ண மாட்டோம். இல்ல உங்களுக்கு ஸ்டீம் பண்ற மெத்தட் பிடிக்கும் அப்படின்னா, ஸ்டீம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க போட்டுக்கலாம். இப்போ இதுல வந்து நம்ம கடலை பருப்பு போடுறோம். கடலை பருப்பு போட்டுட்டு, இது நல்லா சாஃப்ட் ஆக வரைக்கும் நீங்க வேக வச்சாகணும். அதுக்காக தான் இந்த தண்ணி. இன்கேஸ் உங்களுக்கு இது வேகும்போது தண்ணி குறைஞ்சிருச்சுன்னா, எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்திக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பால் கூட நீங்க ஊத்திக்கலாம். பால் உங்ககிட்ட நெறைய இருந்துச்சு அப்படின்னா, அதுவுமே ஊத்திக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கு அப்புறம் மட்டும் தான் நீங்க அந்த ரைஸ் பால்ஸ வந்து இதுல போடணும். அந்த கொழுக்கட்டைய வந்து நீங்க போடணும். ஏன்னா, இந்த கொழுக்கட்டை வேகறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள தான் தேவைப்படும். ஏன்னா, ஆல்ரெடி வெந்தது. ரொம்ப நேரம் நீங்க வேக வைக்க வேணாம். ஸோ, அத வந்து நீங்க முக்கியமா கவனிச்சுக்கணும். இதிலேயே கடலை பருப்புக்கு பதிலா, நம்ம ஸ்வீட்டோட சேர்ந்து மிக்ஸ் ஆகுற மாரி எந்த பருப்பு வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். பாசி பருப்பு ரொம்ப நல்லாருக்கும். பயிறு போட்றாதீங்க, பருப்பு நல்லாருக்கும். இப்போ நமக்கு நல்லா வெந்துடுச்சு, அந்த கொழுக்கட்டைகள் எல்லாமே. ஸோ, மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சோம்னா, பெர்ஃபெக்ட்டா வெந்துடும். இந்த ஸ்டேஜ்ல டேஸ்ட்டுக்காக நம்ம நாட்டு சர்க்கரை போடுறோம். நீங்க வெல்லம் இருந்துச்சுன்னா வெல்லம் போடலாம், ப்ரவுன் சுகர் போடலாம். கருப்பட்டி நல்லாருக்கும். திரும்ப ஒரு 5 மினிட்ஸ். ஏன் அப்டின்னா, அந்த சுகர் சிரப் வந்து அந்த பால்ஸ்ல இறங்கணும் அதுக்காக தான். அதே சமயம் ரொம்ப நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, இந்த பால்ஸ போட்ட உடனே நீங்க மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். நான் சொல்றது ஸ்டார்ட்டிங்ல. இப்ப நல்லா திக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அரிசி மாவு மிக்ஸ்சர வந்து நம்ம இதுல ஊத்துறோம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஒரு நல்ல திக்னஸ குடுக்கும். நம்ம தமிழ்நாட்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இத வந்து கொஞ்சம் சிம்பிளா பண்ணுவாங்க. கடலை பருப்பெல்லாம் போடுறது கிடையாது. மத்தபடி பால்ஸ வந்து இதே மாரி பிடிச்சு ஸ்டீம் பண்ணியோ, இல்ல வேக வச்சோ, பால்ல போட்டோ, சுகர், வெல்லம் போட்டு குடுப்போம். இப்ப ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்காக போடணும். தேவைப்பட்டா நீங்க ஜாதிக்காய் போடலாம். ரொம்ப நல்லாருக்கும். பச்சை கற்பூரம் கூட கொஞ்சம் போடலாம். இப்ப பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நாட்டு சர்க்கரையோட கோட்டிங் இருக்கும். உள்ள வந்து நல்லா வெந்திருக்கும். இப்படிதான் இருக்கணும். ஸோ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். நீங்க இப்படியே கூட சாப்பிடலாம். கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம, நம்ம பாயாசம் அப்படிங்கிறதுனால நம்ம பால் தேவையான அளவு பால் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது வந்து எப்பவுமே சொல்ற மாதிரி, நாட்டு சர்க்கரை, வெல்லமெல்லாம் போடும்போது, பால் ஊத்தும்போது திரிஞ்சிடும் ரொம்ப சூடா இருந்தா. அதனால நீங்க ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு பால் ஊத்துங்க. இதுல தேவையான அளவு பால் ஊத்திக்கலாம். நீங்க 1/2 லிட்டர் பால் கூட ஊத்தலாம். பால் பிடிக்காதவங்க சொன்ன மாதிரி தேங்காய் பால், ஆல்மண்ட் மில்க் அப்படி இல்லைன்னா ஓட்ஸ் பால் கூட நீங்க ஊத்திக்கலாம். ஓட்ஸ் மில்க் கூட. ரொம்பவே சூப்பரா இருக்கும். நல்லா ஓட்ஸ வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு, ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க மிக்ஸியில போட்டு அரைச்சுட்டு, நல்ல ஒரு காட்டன் கிளாத்ல வடிகட்டிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பட் ட்ரெடிஷ்னலா இப்படி தான் பண்றது. நம்ம வெது வெதுன்னு இருக்கும்போது, நம்ம பால் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிர்றோம். ஸோ ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு. இதில முந்திரி, திராட்சை எல்லாம் நீங்க வறுத்தும் போடலாம். பட் சிம்பிளாவும் இப்படியும் விட்டுறலாம். இதே மாதிரி நெறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்கு. அதுலயுமே 1900 ரெசிபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம, சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்ட 14 இயர்ஸா ரன் பண்ணிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் இருக்கு. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இது மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்க என்ன ப்ரொசீஜர்ல பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.